நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல, நேராவே கேட்கிறேன். வாட்ஸ்அப்ல ஐ லவ் யூன்னு மெசேஜ் பண்ணேன். பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லு, இல்லைன்னா பிளாக் பண்ணு. அதான் என் உலக வழக்கம். அதை விட்டுவிட்டு என்ன என் புருஷன் சொல்லுவேன்னு மிரட்டுறது தவறா இல்லையா? அதெல்லாம் அநாகரிகமா இல்ல? இப்ப என்ன ஆகி போச்சு, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, 2 குழந்தை இருக்கு, அதனால என்ன என் கூட வந்துரு, நான் பாத்துக்க மாட்டேனா? அது என் பொண்டாட்டில. பெத்தவங்களை விட்டு ஓடி வர பொண்ணு மனுஷினா, நான் பெத்ததையெல்லாம் விட்டு ஓடி வர பொண்ணு பெரிய மனுஷி இல்லையா? நான் இருக்கிற அழகுக்கும் அறிவுக்கும் நினைச்சிருந்தா ஒரு நல்ல பிள்ளைய லவ் பண்ணிருக்கலாமே. அதை விட்டுட்டு ஏற்கனவே புள்ள இருக்கிற உன்னையா லவ் பண்றேன்? சிலிச்சு பார்க்கணும் இதெல்லாம். ஆனா இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஒரு மனுஷன் நிம்மதியா போன் பேச முடியுதா? நான் எப்போ போன் பண்ணாலும் ஒரு பக்கம் குழந்தை கத்துது, இன்னொரு பக்கம் புருஷன் கத்துறான். சரி, பகல்ல தான் அந்த பிரச்சனை, நைட்டு பேசலாமேன்னு போன் பண்ணேன். குசு குசுன்னு மெதுவா பேசணும். நீ பேசுறது கேட்கலடி, சத்தமா பேசுன்னு சொன்னேன். பக்கத்துல புருஷன் படுத்திருக்காண்டா, இதுக்கு மேல சத்தமா பேச முடியாது, இஷ்டனா பேசு, இல்ல போனை வேணும் கட் பண்ணிட்டா. சரி அதெல்லாம் விடு. நாம் இருவரும் காதலித்துக் கொண்டிருந்த காலகட்டங்கள்ல நீ என்ன சொன்ன? கல்யாணத்துக்கு அப்புறமும் என்னை இதே மாதிரி காதலிக்கணும்னு சொன்னியா இல்லையா? ஆனா அதெல்லாம் இருக்கட்டும், காதலர் தினத்துக்கு ஒரு வாழ்த்து சொன்னியா? அப்ப என்ன விட உன் புருஷன் உனக்கு முக்கியம். வரப்போற ஏப்ரல் 23க்குள்ள யோசிச்சு முடிவு பண்ணிக்க, நான் முக்கியமா இல்ல உன் புருஷன் முக்கியமானு? இல்ல நான் தெரிஞ்சேதான் கேக்குறேன், புருஷன் மட்டும் தான் பாசம் வைக்கணும் சட்டம் எதுவும் இருக்கா? பிடிச்சவனும் பாசம் வைக்கலாம். என்ன பண்ண சொல்றது? கரெக்டா சொன்ன தலைவா. என்ன இனமடா நீ? எதிர்கட்சி தலைவர் ஒருத்தர் பேசுறாரு, நாங்களாம் அந்த காலத்துல அப்பா அம்மாவுக்கு தெரியாம காதலிச்சோம், ரொம்ப கஷ்டப்பட்டோம் அப்படின்னு. ஏன்டா நான் கேக்குறேன், அப்பா அம்மாவுக்கு தெரியாம காதலிச்சதே இவ்வளவு பெருமையா பேசுறியே, ஒரு நாள் பொண்டாட்டி பிள்ளைக்கு தெரியாம காதலிச்சுப்பார், எங்க வலியும் வேதனையும் உனக்கு புரியும். திடீரென்று ஏறிய சிலிண்டர் விலையே, என் அழகு சிலையே, இறுதியாக ஒன்றை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். அன்பே, என் காதல் தேர்தல் வாக்குறுதிகளைப் போல பொய்யானது அல்ல. தமிழ்நாட்டில் அரசியல்வாதிகள் செய்யும் ஊழலை போல என்றும் நிலையானது.